இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து முதல்வர் விஜய் ஏமாற்றிவிட்டார். ஓ பன்னீர்செல்வம் கடும் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் எங்கே? தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்குறுதிகளுக்கு என்ன ஆனது என்ற கேள்வியை முன்வைத்து சட்டப்பேரவையில் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இன்று சட்டமன்றத்தில் தனது பேச்சை தொடங்கிய ஓபிஎஸ் தேர்தலுக்கு முன்பு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசியதாகவும், ஆனால் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் அந்த வாக்குறுதிகளில் பலவற்றை காண முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். வாக்குறுதிகளை கொடுப்பது சுலபம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் கஷ்டம் என்ற ரீதியில் முதல்வர் விஜய்க்கு அரசியல் பாடம் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். தேர்தல் மேடையில் மைக் கையில் இருந்தால் போதும், இதையும் செய்வோம் அதையும் செய்வோம் என்று சொல்வது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே வாக்குறுதிகளுக்கு முன்னால் நிதித்துறை கோப்பும் பட்ஜெட் கணக்கும் அரசாங்கத்தின் கஜானாவும் வந்து நிற்கிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது, தேர்தல் மேடையில் கொடுத்த வாக்குறுதிக்கு மைக் மட்டும் போதும், ஆட்சியில் அதை நிறைவேற்ற கஜானாவும் வேண்டும். இதைதான் தற்போது விஜய் அரசு புரிந்து கொண்டிருக்கும் என ஓபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். மேலும் மக்கள் எதிர்பார்க்கும் பல சலுகைகளும் திட்டங்களும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலில் ஒரு பழமொழி மாதிரி இப்போது ஒரு புதிய வசனம் உருவாகலாம். தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுப்பது அரசியல், தேர்தலுக்கு பிறகு அதை நிறைவேற்றுவது நிர்வாகம். ஆனால் இங்கே சின்ன ட்விஸ்ட் என்னவென்றால், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் விஜய் படம் போல் வந்திருக்கலாம், பட்ஜெட்டில் வந்திருக்கிறதோ ட்ரைலர் கூட இல்லையே. எனவே விஜய் அரசு தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றப் போகிறது? அதற்கான நிதி எங்கிருந்து வருகிறது? மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையிலே திட்டங்களாக மாறுமா என்பதுதான் இப்பொழுது தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ள முக்கிய கேள்வி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.